வணக்கம் நல்லுள்ளங்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான ஒரு கான்செப்ட்டு என்னென்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட்லேயே ட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக நான் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணேன், அது வந்து பிரேக் ஆகிடுச்சு இல்லை ரீட்ரேஸ்ட் ஆகிடுச்சு, அது நான் வாங்கினா மேலே போயிடுமா, ஃபேக் அவுட் ஆகிடுமா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபேக் ஆகிடுமா, இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இந்த ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நிறையா வரும். அது எப்படி வந்து ஒரு அக்யூரசியில் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து கான்ஃபிடென்ட்டாக உட்காரலாம், நம்ம அந்த அனலைசஸை எப்படி நம்புறது அப்படிங்கிறத, அது அந்த பேட்டர்ன்ஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு பேசலாம். என்னென்னு நான் சார்ட்டில் காட்டுறேன், சரியா? பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து இன்ட்ராடே தான் பண்ணுறாங்க. லைவ்லேயும் நான் வந்து பார்க்குறேன், 90 இப்போ 100 பேர் நம்ம லைவை ரெகுலராக பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு 100-150 பேர் லைவ் வந்து கவுண்ட் ஓடுதுன்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களில் 190 பேர் இன்ட்ராடே பண்ணுவாங்க. அதுவும் ஸ்கேல்பர், மொரட்டு ஸ்கேல்பர்ஸில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க நம்ம லைவ்லேயே. சரி, ஓகே. இப்போ அதனால் நம்ம ஒரு 3 minute 15 minutes இந்த சார்ட்டை வச்சு நம்ம இப்போ பேசுவோம். எனி இண்டெக்ஸ் பேங்க் முக்கால்வாசி என்ன நிஃப்டியில் தானே பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக் கூட இந்த கமெண்ட் பற்றி அதாவது இந்த கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, அது பிரேக் அவுட்டா ஃபேக் அவுட்டா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அது இப்போ ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக வரையணும், சரியா? ரொம்ப எளிமை தான், ஏன்னா அது வரைகிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது ஜஸ்ட்டு பீக்ஸ் தான் எடுக்கணும், சரியா? நடுவில் இருக்கிறதுலாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஜர்க்கெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயின் பீக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுங்க, சரியா? மெயின் பீக்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறீங்க. இப்போ இது ரெசிஸ்டன்ஸு, இங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க ரெண்டு ரேஞ்சு வந்தால் போதும். சும்மா அப்படி மொத்தமாலாம் கோடு வரையாதீங்க. ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ வந்து இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் வந்து மோஸ்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து லைன் சார்ட் யூஸ் பண்ணுவேன், சரியா? லைன் சார்ட்டில் கொஞ்சம் இந்த மேனுப்புலேஷன், இந்த விக்ஸ் இதெல்லாம் போயிட்டு தேவையில்லாமல் வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதனால் அதை யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி மெயின் பீக்ஸை மட்டும் எடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரீங்க. சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஏன்னா ஃபேக் அவுட், அது வந்து நான் க்ளோஸ் வச்சிருச்சுன்னு என்ட்ரி எடுக்கிறேன், அது வந்து கண்டினியூ ஆகிடுமா, இல்லை உள்ளே சும்மா க்ளோஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் என்டிங் வச்சுட்டு திரும்ப உள்ளே பூந்துருவானா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்க. இப்போ இதுவே எடுத்துக்கலாமே, நான் ரெகுலராக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, நம்ம லைவ்லி சொல்லி கொடுத்துருக்கேன், தனி வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு. என்னென்னா அதாவது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ லெவல்ஸ் அதை நம்ம பார்க்கணும், சரியா? ரெகுலராக செஷன் பிரேக் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், செஷன் பிரேக் போட்டுக்கோங்க. செஷன் பிரேக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, செஷன் பிரேக் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. 15 minutes எனி டைம் ஃப்ரேம். 50 இன்ட்ராடே பண்ணுறது மோஸ்ட்டாக 15 or 3 minute அதான் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் டே ஹை லோவை நம்ம எப்பவுமே மார்க் பண்ணிக்கணும், சரியா? ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆனால் அப் ட்ரெண்டு, லோக்கு கீழே ட்ரேட் ஆனால் டவுன் ட்ரெண்ட். அங்கே வர ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வர கால் ஆப்ஷன் என்ட்ரி நம்பலாம், ப்ரீவியஸ் டேயில் லோக்கு கீழே வர கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ட்ரி நம்பலாம், சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்படியே மெதுவாக வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணுறான், சரியா? இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் பிரேக் ஆகிற ஸ்டேஜ் பார்த்துட்டிங்க, இது ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரீவியஸ் டே இந்த வெர்டிக்கல் லைனுக்கு இன்சைட் இருக்கிறது, சரியா? இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து உள்ளுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது, அப்படியே கன்சாலிடேஷனு. இப்போ தான் வெளியே வரான் மார்க்கெட்டு, வெளியே வந்து க்ளோஸ் வைக்கிறான். அந்த வந்த ஸ்டைலை பாருங்கள், எப்படி வந்திருக்கான்னு, நடந்து வந்த ஸ்டைலை பாருங்கள். எப்போவுமே ப்ரீவியஸ் கேண்டில்ஸில் என்ன நடந்திருக்குங்கிறது நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். இங்கே வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க இந்த கேண்டில், மார்னிங் ஸ்டாரு. இந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், ப்ரீவியஸ் இது ஒரு லோ, சரியா? ஒரு கேண்டிலோட லோ, இந்த லோவை பிரேக் பண்ணல, புது லோ வைக்கிறான், நியூ லோ. ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ என்ன பண்ணல, பிரேக் பண்ணல. இப்போ பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் இது. இந்த கேண்டில் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்து 3 minute க்ளோஸ் பண்ணியிருக்கு, சரியா? இப்போ இந்த கேண்டிலோட லோ பாருங்கள், என்ன ஆகலை, ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு, ஆனால் என்ன பண்ணல, கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணல, மேலே ஸ்டேபிளாக நிற்கிறான். அப்போது ஒரு லோ பிரேக் பண்ணல அப்படின்னா
ஏற்கனவே இருந்த பையர்ஸும் புது பையரும் வந்து என்ன ஆகிறான், ஆட் ஆகிறான்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரியா? இப்போ ஒருவேளை க்ளோஸ் வெஸ்ட்டு வந்து நேராக ப்ளோவை பிரேக் பண்ணுறான்னா செல்லிங் ப்ரெஷர் அடிக்கிறானுங்க, லாஸ்ட்டாக இருந்த லோ கூட தாங்க மாட்டேங்குது, அப்போ அது ஃபேக் அவுட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இங்கே என்ன ஆகலை, மார்க்கெட்டு லோவை பிரேக் பண்ணல, புது ஒவ்வொரு கேண்டிலும் என்ன பண்ணுறான், நியூ ஹை நியூ லோ வச்சுன்னு என்ன பண்ணுறான், நகர்ந்து போகிறான். பாருங்கள், ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை பிரேக்கே பண்ணல, தெரியுதா? பண்ணல இங்கே பிரேக் பண்ணுறான், அது கன்சாலிடேட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறான், டேவோட ஹை பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் ஹையராக நகருது. சரியா? அப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்கன்னா எந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டிலோட லோவே நமக்கு என்னது, நல்ல ஸ்டாப்பாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும் ப்ரோன்னு இன்ட்ராடேயில் நிறைய பேர் கேட்பாங்க. வாய்ப்பே கிடையாது. கன்சர்வேட்டிவாக நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 10 என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா 1-2 கிடைக்கலாம். சரியா? 8 எப்படி கிடைக்குன்னா அக்ரெசிவாக தான் கிடைக்கும். முதல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா அக்ரெசிவ்னஸ் ரொம்ப முக்கியமானது. சரியா? இல்லைங்க அக்ரெசிவ்னஸ் நமக்கு ஆகாதுங்க அப்படின்னா ஒன்றும் ஆப்ஷன்ஸில் ஆயிருங்க, இல்லைன்னா வந்து ஸ்விங் ட்ரேடர் ஆயிருங்க. சரியா? ஸ்டாக்ஸில் அது கன்சர்வேட்டிவாக பொறுமையாக நம்ம என்ட்ரி எடுக்கலாம், மார்க்கெட் வந்து சாந்தமாக மூவ் ஆகும். இன்ட்ராடே அப்படி கிடையாது. அக்ரெசிவாக டிசிஷன்ஸ், உங்கள் டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அது அக்ரெசிவாக வேகமாக எடுக்கணும். சரியா? நீங்கள் யோசிச்சு முடிக்கிறக்குள்ளேயும் மார்க்கெட் நகர்ந்து போயிடுவோம். சரியா? அதனால் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணி ஆகணும். முக்கியமாக மொமெண்டம் பிடிக்க போகிறீங்க, 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ பிடிக்க போகிறீங்க நீங்கள், அப்போ அக்ரெசிவாக இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரீவியஸ் லோவை ஒரு கணக்கை எடுத்துக்கலாம், அந்த ஃபேக் அவுட்டா பிரேக் அவுட்டா அப்படிங்கிறதுக்கு. சரியா? தென் இது வந்து ஹையர், அதே மாதிரி தான் லோவராக நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனை இதை கீழே வருமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் க்ளோஸ் வரை வெயிட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஓப்பனிங் கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லிங் கேண்டில் வந்திருக்கான், மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது, திரும்ப மார்க்கெட் வருது, விக்கு விட்ருக்கான். தெரியுதா? இந்த விக்குங்கிறது என்னென்னா நமக்கு வால்யூமில் மார்க்கெட்டை ஏற்றுவான் இறக்குவானுங்க. சரியா? அப்போ அந்த டைமில் தான் என்ன ஆகுனா, இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிங் லைட்டாக இப்போ வந்து லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு என்ட்ரி போகிறீங்கன்னா என்ன, லோ பிரேக் பண்ணுறமா பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப உள்ளே போயிடுச்சு. எப்பவுமே க்ளோசிங் வரை வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 3 மினிட் கேண்டில், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்னா, மோஸ்ட்டாக நான் பார்த்தது, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறீங்க வச்சுக்கலாம், கடைசி நேரம் வரையும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண மாதிரி க்ரீனாகவே நின்றுருப்பாங்க. இப்படி தான் நிற்பான். எப்படின்னா இருங்க காட்டுறேன், எங்கேயாவது இருக்கும், தினமும் நடக்கும், அது எங்கேயாவது இருக்குங்கிறதுலாம் இல்லை. என்னென்னா இப்படி எடுத்துக்கலாமே, நான் எப்படி காட்டுறேன். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க வச்சுக்கலாமே. இப்போ ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட்டு இந்த நீங்கள் இப்போ வரைஞ்ச ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண மாதிரி 15 நிமிஷம் கேண்டில், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கடைசி நேரம் வரை இப்படி நின்றுக்கிட்டே இருக்குங்க, க்ரீனாக இருக்கும் உடச்சிட்ட மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே நிற்கிறான் என்ட்ரி எடுத்துருவோம், உன்னியும் ஏறிட்டான்னு என்ன பண்ணுறது, ப்ரீமியம் ஏறிடுமேன்னு நீங்கள் போய் என்ட்ரி எடுப்பீங்க. சரியா? 14.50 செகண்ட் என்ன பண்ணுவான், மேலேயே நிற்பான். கடைசி அந்த 10 சைட் இருக்கு இல்லைங்க, 0.10 செகண்டு சருக்குன்னு வந்து கீழே க்ளோஸ் வச்சுருவான். மார்க்கெட் மேலேயே தான் இருக்கும், மேலேயே க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். 14 நிமிஷம் 50 செகண்ட் என்னவாக இருக்கும், 15 மினிட்ஸ் கேண்டில்லாம் மேலேயே க்ளோஸ் வைக்கிற மாதிரி காட்டிகிட்டே இருப்பான். நம்ம ஒரு அவசரத்தில் என்ட்ரி எடுத்துருவோம், சரி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுவரை க்ரீனாக இருந்த கேண்டில் ரெட் கலரில் கூட முடியலாம். அப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவான், மோஸ்ட்டாக எப்போவுமே நான் பார்த்தது அதுதான், ஒரு கேண்டில் பார்க்குறீங்கன்னா பிரேக் ஆகிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கும், அது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். சரி? அது ஃபால்ஸ் பிரேக். நம்ம அந்த க்ளோசிங் வரை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங், சம்டைம்ஸ் அதை பறந்து ஓடிடுது ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. 2 டைப்பில் தான் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஒன்று வந்து பிரேக் அவுட் என்ட்ரி, இன்னொன்று ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. சரியா? இன்ட்ராடே நம்ம வந்து அந்த பிரேக் அவுட் என்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் இன்ட்ராடேயில் வாய்ப்பு, ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்காது. சரியா? மோஸ்ட்டாக அப்போ நம்ம அந்த க்ளோசிங்க்கு வெயிட் பண்ணி ஆகணும். வர என்ட்ரிஸை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது உடச்சிட்டு போகுதுங்கிறனால நான் க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துறேன்னா ஸ்டாப் லாஸ் என்ட்ரிகளை நம்ம மாட்ட தான் செய்வோம். சரியா? இந்த 3வது என்ட்ரி இருக்குது, அந்த 2 என்ட்ரி சொன்னது ப்ரொஃபஷனல் மெத்தட். ஒன்று பிரேக் அவுட்டு, இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட். 3வது என்ட்ரி இளந்தாரி என்ட்ரி. அது மேலே போகிற மாதிரி இருந்துச்சு எடுத்துட்டேன், கீழே வர மாதிரி இருந்துச்சு தோணுச்சு எடுத்துட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறது, உடைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது, இதெல்லாம் இளந்தாரி என்ட்ரி. அதெல்லாம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் அதான் கடைசி நேரம் அந்த 15 நிமிஷமும் மேலேயே இருந்து க்ளோஸ் ஆகுது, அந்த 10 செகண்டில் கீழே வந்து ரெட் கலரில் க்ளோஸ் வச்சுருவான். சரியா? அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா அந்த க்ளோசிங் வரை வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. தென்
எந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணுதோ அந்த கேண்டிலோட லோங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ தான் மார்க்கெட், ஏன்னா நம்ம வந்து ரேலி அப்படியே கண்டினியூவாகவும் தான் என்ட்ரி எடுக்கிறோம். அது வந்து அரைச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்துருச்சுன்னா 90% உள்ளே வந்து லோ பிரேக் ஆகிட்டானா அந்த அது ஃபேக் அவுட்டாக இருக்கும், இல்லைனா ரேலி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. சரியா? அது வந்து கொஞ்சம் வந்து இழுத்து இது பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் 80 to 90% நமக்கு ட்ரெண்டு கண்டினியூஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அப்படியே உடைக்கிறானா அப்படியே அடுத்தடுத்த கேண்டில் அப்படி போய்கிட்டே இருக்கணும். அப்படி மேலே 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 போக போக தான் நமக்கு வந்து உடனடியாக அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வரும். இல்லை தீட்டா வேல்யூ பர்ஃபார்ம் பண்ணணும், இப்படி வந்து அரைச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டான் அப்படின்னா. சரியா? இது ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த ஃபேக் அவுட் கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் வருவாங்க. இப்போ ஒரு 3 மினிட் வச்சுக்கலாம். இது மார்னிங் ஸ்டார்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ஒரு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது. நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குங்க. நமக்கு எல்லா பேட்டர்னும் தேவையில்லை. நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சால் போதும். அது வந்து இப்போ ஒரு மார்னிங் ஸ்டார் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அது வந்து பையர்ஸ் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. பையர்ஸ் கண்ட்ரோலை மீன் பண்ணுது. ஈவினிங் ஸ்டார் இது பியரிஷ் எங்கல்ஃப், இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா செல்லர்ஸோட கண்ட்ரோல். செல்லர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது. மார்க்கெட் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சு கிரேவ் ஸ்டோன் டோஜி லாங்விக் டோஜி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஏதோ சொல்லுவாங்க பேர், எனக்குலாம் தெரியாது. நாங்களாம் ஒரு 10-15 தெரிஞ்ச பெரிய விஷயம். நான் கேண்டில் ஸ்டிக் புக்கெல்லாம் படிக்கல, இவ்வளோ பெரிய புக்குன்னாங்க. நமக்கு அந்த கேண்டில் என்ன சொல்லுது, அது வந்து பையர்ஸ் கண்ட்ரோலை சொல்லுதா செல்லர்ஸ் கண்ட்ரோலை சொல்லுதா? கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேரெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. சரியா? இது என்னங்க பாருங்க, மார்க்கெட் செல் பண்ணி கொண்டு வரான். சரியா? செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் அப்படியே வருது, எங்கல்ஃப் கேண்டில் போட்டு அப்படியே வருது. இங்கே வந்து நம்ம ஒரு குழப்பம். இத்தனை நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால், இத்தனை நேரம் வந்து மார்க்கெட்டு ஒவ்வொரு கேண்டில் லோ பிரேக் ஆகிட்டே இருக்கான். கரெக்டாக புது லோ பிரேக் ஆகுது. இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேண்டில் ஒரு குழப்பம். பையர்ஸும் செல்லர்ஸும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இவன் வந்து ஃபுல்லாக செல்லு, கீழே வந்து மொத்தமாக என்னது செல்லர்ஸே கண்ட்ரோல் பண்ணி க்ளோஸ் வச்சிடறான். செல்லர்ஸே கண்ட்ரோல் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிடறான். ஆனால் பையர் இப்போ என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் வந்து மேலே வந்து இழுத்துட்டு வந்துட்டான். அவனும் இப்போ பாடியே இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% தான் இருக்குது. விக்கு தான் பெருசாக இருக்குது. அப்போ இத்தனை நேரம் செல்லர் டாமினேட் பண்ணிட்டு தான் இப்போ பையரும் டாமினேட் பண்ணுறான். அண்ட் பையர்ஸ் கண்ட்ரோல்லே எடுத்துட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இத்தனை நேரம் வந்து ஹை பிரேக் ஆகலை, ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகலை. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்களே லோ இப்போ வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணி இது அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டுக்கு ஹை பிரேக் ஆகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாருங்கள் கேண்டில் ஸ்டிக்கோட ஹை பிரேக் ஆயிடுச்சு. தெரியுதா? அப்போ இத்தனை நேரம் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல்லேருந்து பையர் கண்ட்ரோல்னா கேண்டிலே க்ரீனாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கேண்டிலே க்ரீனாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த கேண்டில் பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில். சின்ன அளவு கூட விக்கு கீழே வரல. ஓப்பன்லேருந்து என்ன பண்ணுறானுங்க, பை பண்ணுறானுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும். பேர் தெரிஞ்சாதான் புத்திசாலி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. அதுதான் அந்த அப்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியமானது நமக்கு ட்ரேடிங்கை பொறுத்தவரையில். பேர் தெரிஞ்சுக்கிட்டால் புத்திசாலி கிடையாது. சரியா? எல்லோரும் அப்படி நினச்சிக்கிறாங்க. பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. டீப்பாக அந்த அடிப்படை இருக்குது. ஓப்பன் பாருங்கள், இங்கே இருக்க லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இதுதான் 4 வேல்யூ. ஒரு ராஜா இருக்காருன்னா அவருக்கு இருக்கிறது முக்கியமானது என்ன, கிரீடம். கரெக்டாக அவரோட கிரீடம், அவரோட வாள், அப்புறம் வந்து ஒரு உட்கார அது என்னது அரியாசனம், அண்ட் வந்து செங்கோல். அது மாதிரி தான் வந்து ஒரு கேண்டிலில் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அவர் ராஜான்னு தெரியும் எல்லாத்துக்கும். கரெக்டாக அதே மாதிரி கேண்டிலுக்கு இந்த முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு கிரீடம் மாதிரி தான் இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த 4 வேல்யூ ரொம்ப எளிமையானது. ஆனால் எல்லா அனாலிசிஸுக்குமே அது அடிப்படை. அந்த அடிப்படையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மார்க்கெட்டை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம. சரியா? இந்த ஃபேக் கோட்ஸில் ஈஸியாக போய் மாட்ட மாட்டோம். தென் என்னதான் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்க, ஏன்னா பெரிய லெவலில் வொலடைல் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியும், முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஏன்னா நானே நிறையா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் அப்பப்போ மாட்டுவேன். சரியா? 10 ட்ரேட் பண்ணுறோம், 1-2 மாட்டுறது தப்பு கிடையாது. சரியா? அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு 10 ட்ரேடுமே அடித்ததான் பிரச்சனை. அதனால் வந்து அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதான் நமக்கு வந்து இப்போ வந்து தென் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த எங்கல்ஃப் கேண்டில் சொல்லுவாங்க, இந்த பியரிஷ் எங்கல்ஃப் இருக்கு இல்லைங்களா? இந்த பியரிஷ் எங்கல்ஃபு சம்டைம்ஸ் என்ன பண்ணுன்னா மேலே ஓப்பன் ஆகும். இது புல்லிஷ் கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு வந்து கீழே க்ளோஸ் வைக்கும். இப்படி இது ப்ராப்பர் எங்கல்ஃபு. சரியா? இதோட ஓப்பனிங்லேருந்து என்ன ஆயிடுச்சு, இந்த கேண்டிலோட இது பாருங்கள், இந்த கேண்டிலோட க்ளோஸ் பாருங்கள், இந்த கேண்டிலோட க்ளோஸு இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ஈக்குவல். அந்த மாதிரி இருக்குது
அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல எங்கல்ஃப். இல்லை மேலே ஓப்பன் ஆகிட்டு மொத்தமாக எங்கல்ஃப் பண்ணது அது ஃபால்ஸ் எங்கல்ஃப். சரியா, அந்த மாதிரியான இது இருக்குது. அப்போ மார்க்கெட்டை மேலே தான் ஓப்பன் பண்ணுறானுங்க. சரியா, பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது, கீழே கடைசியில் செல் பண்ணி வச்சுட்டானுங்க அப்படிங்கிறது ஃபால்ஸ் எங்கல்ஃபு. நமக்கு வந்து ஃபால்ஸ் எங்கல்ஃபான மாதிரியான கேண்டில்ஸும் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஃபால்ஸ் எங்கல்ஃப் வருது, ஃபால்ஸ் ரிவர்சல் வருது அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துக்கணும். சரியா, தென் இது வந்து ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும். என்ன ப்ரோ வெறும் ஓப்பன், அதாவது என்ன ஓப்பன் ஹை லோ இதை வந்து டீப்பாக புரிஞ்சுக்க சொல்கிறீங்க, 4-5 பேட்டர்ன் நச்சுன்னு சொல்லுவீங்க புது புது பேரில் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லையா அப்படின்னா, இது ரொம்ப எளிமையானது. தென் வந்து அடிப்படை ஒரு அனலைஸ் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், அண்ட் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி கான்செப்ட், எதுக்காக இருந்தாலும் இந்த 4 வேல்யூ தாங்க. இந்த 4 வேல்யூ தான் மார்க்கெட்டு. சரியா, இதை வந்து நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கோங்க, இது என்ன சொல்ல வருதுன்னு. மார்க்கெட்டு ஒரு 2-3 மாதத்தில் ஈஸியாக டெக்னிக்கல்ஸை கற்றுக்கலாம். சரியா, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து வேறு வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது புரிஞ்சால் அதுக்கும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.